ராகுல் காந்தியை பத்தி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு அப்படின்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதை இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது 1988, 89 காலகட்டத்தில் நடந்தது. அப்போ ராகுல் காந்தி தன்னுடைய 12ஆம் வகுப்பு, அதாவது இந்த +2ன்னு இப்போ சொல்றோம் இல்லையா, அதில் தேர்ச்சி பெற்றிருந்தார். அதுக்காக உடனே ஏதோ கோல்டு மெடல் வாங்கிட்டாருன்னு நினைக்காதீங்க. அவர் வாங்கின மொத்த மார்க்கு 58% தான். சில பேர் சொல்லலாம், சார் படிப்புக்கும் திறமைக்கும் என்ன சார் சம்பந்தம்? இருந்தாலும் ஆதார அடிப்படையில் அதுவும் 12th ஸ்டாண்டர்ட்லயாவது கொஞ்சம் ஒரு மதிப்பு மிக்க மார்க் வாங்க வேண்டாமா? இத்தனைக்கும் நல்ல பணக்கார வீட்டு பையன், எல்லா வசதிகளும், படிப்புக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. ஏதோ தெரு விளக்கில் படிச்ச மாதிரிலாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர் 58% தான் மார்க் வாங்கினார். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இதை இந்திரா காந்தி அவர்களுக்கு முன்னமே தெரிஞ்சு போச்சு. இவர் ஒன்றும் பெருசா சாதிக்க போறது கிடையாது, படிப்புலையும் சரி வேற எதுலையுமே சரி. அதனால இவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்தாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தது. ஆனா அதுக்குள்ள இந்திரா காந்தியினுடைய மரணம் ஏற்பட்ட போச்சு. இவர் 12ஆம் கிளாஸ்க்கு வந்தாரு, இது பண்ணாரு, எல்லாம் ரைட், ஓகே. இவருக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒரு ஒயிட் கலர்ல யூனிஃபார்ம், ஏதோ ஒரு கராத்தையோ ஏதோ ஒன்று, அது என்னன்னு தெரியாது எனக்கு. நான் கேள்வி அவர் ஏதோ பார்த்துருக்கேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு, அதில் சாம்பியன் அப்படிலாம் சொல்லுவார். பட் அதுவுமே ரொம்ப பிற்காலத்துல அவருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் சொல்றாங்க. சரி, இப்ப அவர் எந்த மாதிரி பின்ன எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்தாரு என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, இவருக்காகவே ஏற்கனவே இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால சில விதமான விளையாட்டுகளுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் இருக்கும். அதுலயுமே சாம்பியனா இருக்கணும். அதாவது முதல் 3 ரேங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ். அதுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவினுடைய அடிப்படையில கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு. இவருக்கு எந்த ஸ்போர்ட்ஸுமே தெரியாது, அனுபவம் கிடையாது, பயிற்சியும் கிடையாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, புதுசா ஒரு கேட்டகரியை உருவாக்குனாங்களாம். இதுதான் ஆச்சரியமான இது. அதாவது என்னன்னா, 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிஸ்டல் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க இவருக்காகவே. இது உலகத்துல நடைமுறையில் இல்லாத, எல்லாமே இந்தியன் ரூல். இது ஒலிம்பிக் ரூலோ இதுவோ அதெல்லாமே கிடையாது. இருக்கு, அந்த ஸ்போர்ட்ஸ் உலகத்துல இருக்கு. இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் கல்லூரிகளுடைய சீட்டு வாங்குவதற்கு, அட்மிஷனுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது இந்தியாவில். அதை நீங்க இதுல சாம்பியன் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட் கிடைக்கும். இவர் எந்த காலேஜுக்கு எய்ம் பண்ணி போனார்னா, டெல்லியில மிக மிக பிரபலமான காலேஜ் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ். அங்கே நிறைய பேர் அங்கே படிச்சிருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி டூன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, செயின்ட் ஸ்டீஃபன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமான காலேஜ். அந்த காலேஜில் சாதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே இது எதேச்சியா கூகுள் பண்ணி பாருங்க, 99 இல்லை 99.5% மார்க் வாங்கினவங்க தான் அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும். அவ்வளவு டஃப் காம்படிஷன் இருக்கும். 88, 89 அப்படி இருந்ததானா? இருந்தது, அப்படிதான் இருந்தது. ஸோ இவருக்கு இந்த 58% வாங்கின ராகுல் காந்திக்கு செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் எந்த கோர்ஸுக்குமே ஒரு, சார் நான் ஒண்ணுமே படிக்கல, வெறும் அட்மிஷன் கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு மோசமான பர்சன்டேஜ் மார்க் அவருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் இது பண்ணாங்க. சரி, இந்த ஸ்போர்ட்ஸ்ல உடனே என்ன பண்ணாங்கன்னா, இவர் அதுல பங்கு எடுத்துக்கிட்டார். ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாரா, அதை மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாங்களா என்ன, அதெல்லாம் தகவல்கள்லாம் நிறைய இருக்கு, தேடி கண்டுபிடிங்க. மேட்ச் ஃபிக்ஸிங் தான், வேற வழியே இல்லை. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல பல பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு மாதிரி டிராமா காமிக்கணும் இல்லையா, நாடகம் போட்டு தானே முன்னிலைப்படுத்த முடியும். டிராமாவெல்லாம் போட்டு இவர் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த ரைஃபிள் ஷூட்டிங், பிஸ்டல் ஷூட்டிங்லாம் என்னன்னா, உங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு போர்டு ஒன்று இருக்கும், அதில் டார்கெட் இருக்கும், கலர் கலராக வளையமா இருக்கும், ரிங் இருக்கும். அதில் நீங்க அந்த ரிங்குக்குள்ள சுடணும். இதுல இவங்க கூட இவரோட போட்டியாளர்கள் வந்தவங்க எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வைக்கப்பட்டுள்ளார்கள். என்னன்னாக்கா, அப்ப நீங்க எல்லாம் இந்த கலர் கோடிங் ரிங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வெளியில தான் நீங்களாம் சுடணும், யாருமே கலர் கோடிக்கு உள்ள சுடக்கூடாது அப்படின்னு. அவங்க எல்லாம் தாறுமாறா, சில பேர் அந்த போர்டுக்கு வெளியவே போயிடுச்சு குண்டெல்லாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. ராகுல் காந்தி மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியா ஒரு குண்டை அந்த அவுட்டர் மோஸ்ட் ரிங் இருக்கு இல்லையா, அதுல பதிவு பண்ணிட்டாரு அப்படிங்கறதான் செய்தி. சரின்னு உடனே என்ன பண்ணாங்க, அவருக்கு பாராட்டு விழா, மெடல் எல்லாம் கொடுக்க. 3ஆவதாக அந்த போட்டியில் அவர் வந்தார். முதல் 2 பேரை பத்தின தகவலே கிடையாது. ஆனா இவர் 3ஆவதாக பிரான்ஸ் மெடல் வாங்கினாரு அப்படிங்கிற தகவல், அதை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்திரா காந்தியினுடைய ஒரு அடிவருடி மாதிரி ஒரு கவர்னர் இருந்தார். அவர் தான் அந்த மெடல்லாம் கொடுப்பாரு. அதை நீங்க பார்க்கலாம். அந்த இதுல போடியம்னு சொல்லுவாங்களா, அதுல ஏறி நிற்பார். இவர் 3ஆவதா நிற்கிறார், அவருக்கு மெடல்லாம் கொடுக்குறாங்க, அதையும் பார்க்கலாம்.
சரி, இதற்கு மேல இன்னொரு பெரிய சர்ச்சை எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த சர்டிபிகேட்ல என்ன வந்திருக்குன்னா, 4வதாக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இவர் எப்படி 3 பேர் தான் 3வதாக பிரான்ஸ் மெடல் கிடைச்சிருந்தாங்க. ஆனா சர்டிபிகேட்ல 4th he came அப்படின்னு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதுல 4வது இடம்னு வந்திருக்கு. ஒரே ஆக மொத்தம் என்ன அப்படின்னாமே எல்லாமே முறைகேடான செயல்கள் தான், தகுடுதத்தங்கள் தான், அப்படிதான், பொய் தான் எல்லாமே. சரி, இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில தரவுகள் படி இல்ல, அதுக்கப்புறமா ஒரு போட்டி வச்சு 3 பேரை மட்டும் அதுல போட்டியில போட இது பண்ணாங்க. ஆக மொத்தம் இவருக்கு மேல இருந்த 2 பேர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்துட்டாங்க. இவருக்கு 3 பேர்ல 3வதா இவர் வந்ததுனால இவருக்கு மெடல் கொடுக்கப்பட்டது. இந்த மெடலையும் இதையும் என்ன பண்ணாரு, இவர் 1988கள்ல இந்த மாதிரிலாம் டிராமா எல்லாம் செஞ்சு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டார். அதுக்கு அடுத்த ஒரு 8 மாதங்கள்ல இதுதான் இன்னும் ஆச்சரியமானது, இவர்கிட்ட பல சர்டிபிகேட்கள் வர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 சர்டிபிகேட், இவர் நேஷனல் லெவல்ல சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சான்றிதழ்கள்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல் ஸ்போர்ட்ஸ், ஒலிம்பிக்ல அங்கீகாரம் கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ். மற்ற எந்த மாநிலத்தில் இருந்துமே யாருமே இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து சேரவே இல்லை, பங்கெடுக்கவே இல்லை. மற்ற மாநிலங்களுக்கு இதை பத்தின தகவல்களும் கொடுக்கப்படவில்லை. ஏன் வந்து இவருக்கு மட்டும், நான் சொன்ன மாதிரி எல்லாமே செட்டப், இது எல்லாமே ஒரு டிராமா. ஏன் அப்படின்னா, இவருக்கு செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால இடம் வாங்கி கொடுக்கணும். ஆக மொத்தம் இவர் வாங்கிட்டார். 58% மார்க். அதை தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 8-10 ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட், அதுல எல்லாம் சாம்பியன் போட்டு அவருக்கு கொடுத்துட்டாங்க. என்ன சாம்பியன் அப்படின்னா, சாதாரணமா கோல்டு மெடல் வாங்கினா சாம்பியன் சொல்லுவாங்க, பிரான்ஸ் மெடல் வாங்கினவங்களையும் சாம்பியன் சொல்லுவாங்களான்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வழியா என்ன பண்ணிட்டாரு. இதை தவிர என்ன அப்படின்னா, இத்தனைக்கும் அந்த காலகட்டத்தில் சோனியா காந்தி தன்னை ஒரு கிறிஸ்துவராகவே அறிவித்து கொண்டவர் தான். அந்த மாதிரி தான் வெளிப்படுத்தி கொண்டார். எல்லாம் சொல்லுவாங்க அவர் இந்திய மருமகள் ஆயிட்டு. நீங்க ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இல்லங்க அவர் இந்திய மருமகள் அப்படிலாம் பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ பாகிஸ்தான்ல வெறும் உளவாளிகளை தான் துரந்தர்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருந்தாரு அஜித் தோவல் சார். ஆனா சிஐஏ வந்து ஒரு நாட்டையே கைப்பிடிச்சு ஆட்சியில அமரக்கூடிய அளவுக்கு ஒரு துரந்தரை அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அது சிஐஏயோட சாமர்த்தியம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சரி, இப்ப அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் கிறிஸ்துவ பின்னணி இருந்துமே, செயின்ட் ஸ்டீஃபன் ஒரு கிறிஸ்துவ கல்வி நிறுவனமாக இருந்துமே இவருக்கு இடம் கிடைக்காமல் போனது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அதெல்லாம் மீறி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு, கிறிஸ்டியன் பேக்ரவுண்டு, 58% தான் மார்க், இந்த மாதிரி ஏகப்பட்ட சாம்பியன் சர்டிபிகேட், பிஸ்டல் ஷூட்டிங்ல 25 மீட்டர் பிஸ்டல் ஷூட்டிங்ல அப்படிலாம் பார்க்கும்போது தகுடுதத்தம் இல்லாம இவரு இடம் வாங்கி விட்டார் கல்லூரியில். சரி, ஒழுங்கா படிச்சாரா அப்படின்னா கிடையாது. 1 வருஷம் படிச்சாரு, எனக்கு இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஓடி விட்டார், விட்டுட்டு வந்துட்டார். பாதியில படிப்பை நிறுத்தி விட்டார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, பணம் இருக்கு, வெளிநாட்டில் வந்து பல யூனிவர்சிட்டி, இன்க்ளூடிங் நான் இன்னைக்கு சொல்றேன், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பர்டியூ யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்ல வேற எந்த பூத் யூனிவர்சிட்டி, இந்த ஐவி லீக் யூனிவர்சிட்டின்னு, ஐவி லீக்குக்கும் ஹார்வர்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன், டாப் யூனிவர்சிட்டி, பென் யூனிவர்சிட்டி, பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஸ்டான்ஃபோர்டு. ஆனா இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே பெரிய பிசினஸ் ஃபேமிலி இல்ல பெரிய ஒரு அரசியல் தலைவர்களுடைய அவங்களுக்கு சில சலுகைகள் மூலமாக இடம் கொடுப்பார்கள். இது உண்மை இருக்குது, நீங்க தேடி கண்டுபிடிச்சு பார்க்கலாம். சோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா, அரசியல் பின்புலம், அதுல இருக்கிற அந்த பதவி, அதனுடைய அதிகாரம், அதெல்லாம் வச்சு ஹார்வர்டுல போய் லிபரல் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, வழக்கம் போல அந்த லிபரல் ஆர்ட்ஸ் வந்து ஒரு இது, அதுல போய் அவர் சேர்ந்தாரு. அங்கேயே அவரால் கண்டினியூ பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. தந்தையார் இறந்து போனாருன்றதுக்காக அவர் வந்துட்டாரு. ஆனா அதையும் மீறி என்ன பண்ணாரு, திருப்பி எங்கேயோ புளோரிடான்னு யூனிவர்சிட்டி, புளோரிடாவை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அதெல்லாம் கேளிக்கை கூத்து நடக்கக்கூடிய இடங்கள் அந்த புளோரிடாங்கிறதெல்லாம். அங்க போய் ஏதோ ஒரு கிராஜுவேஷன் படிச்சாரு. அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ்ல வந்து எம்ஃபில் படிச்சிருக்காருங்கிறத வந்து சிஐஏ மூலமா தான் நமக்கே தெரிய வருது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் சர்டிபிகேட் எல்லாம் காமிச்சாங்க. ஆக மொத்தம் இவர் படிப்பை வந்து யாரு நடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவின் உளவுத்துறை தான் நடத்தி வச்சிருக்காங்க போல இருக்குன்னு தான் தெரியுது. சரி, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் சில பேர் வந்து அப்பயே என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில பதிவுகள், இப்ப சமீபத்துல கூட சில பேர் பதிவு போட்டிருக்காங்க தன்னுடைய எக்ஸ் தளத்துலலாம். ஏன்னா வந்து 58 மார்க் வாங்கினது வந்து மிக மிக மோசமான மார்க் சொல்லலாம். ஆனா அதை எப்படி சொல்லலாம்னா, கொஸ்டினும் தெரியும், ஆன்சரும் தெரியும், அதை மீறி 58% வாங்கியிருக்காருன்னா இது மிக மிக மோசமான மார்க், மோசமான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில பேர் போட்டுருக்காங்க. இன்னொரு பதிவு ஒன்று நான் பார்த்தேன், இவர் இதுக்கு பதிலாக பேசாம வந்து சென்னையில வந்து நியூ காலேஜ்ல படிச்சிருக்கலாமே, அங்கதானே தமிழக முதல்வரும் படிச்சாரு, நல்ல அருமையான மார்க் எல்லாம் வாங்கியிருக்கலாமே, சென்னை நியூ காலேஜ்ல வந்து படிச்சிருந்தாருன்னா இவர் சாம்பியன் ஆயிருப்பாரு, கோல்டு மெடல் வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பதிவெல்லாம் வேற வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் போட்டுறேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, அவங்கவுங்க கடுமையான உழைப்பு,
அது மாதிரி செஞ்சு இந்த ஐஐடி, ஜேஇ, அதுக்கப்புறம் இந்த நீட்டு, இதுக்கெல்லாம் உழைக்கிறவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் உழைப்பாங்க அப்படியே. அந்த மாதிரி உழைப்பவர்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு 58% மார்க் வாங்கிட்டு செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ்ல போய் நீ இடம் வாங்குற, தகுடுதத்தம் பண்ணி இல்லாத ஒரு கேட்டகரியில வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு உருவாக்கப்பட்டு அதன் மூலமா வாங்கினேன். எப்பேற்பட்ட இந்த ராகுல் காந்தி தான் நீட் வரக்கூடாதுங்கிறாரு, ரிசர்வேஷனை பத்தி மிகத்திக அளவுல பேசுறாரு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ரிசர்வேஷனை பத்தி ராகுல் காந்தியினுடைய மைண்ட் ரிசர்வேஷனை பத்தி என்ன இருக்கு, அது எப்படி இந்துக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து ஓட்டு வங்கி பாலிடிக்ஸ் செய்யறாரு அப்படிங்கறத நான் ஒரு வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். தன்னுக்கு எந்த விதமான திறமையும் இல்லை, அரசியல்ல திறமை இல்லை, படிப்புல திறமை இல்லை, விளையாட்டுல திறமை இல்லை, ஆனா புஷ்அப் பண்றார் கேர்ள்ஸுக்கு முன்னாடி, கல்லூரி மகளிர்களுக்கு முன்னால புஷ்அப் பண்ணிட்டு ஹான்னு பெருசா சிரிக்கிறாரு. அதையும் சில பேர் நம்புறாங்க. இந்த மாதிரிதான் நடிகர் கட்சியும். இது நான் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடிகர் கட்சி கிடையாது. நான் இன்னொரு வீடியோல பல தகவல்கள் சேகரித்து வச்சிருக்கேன், அதை உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.